தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். கவுண்டம்பாளையம் இந்த படம் நேத்து வெளியாகி இருக்கு. இந்த படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்புல இந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய ரஞ்சித், ஆணவ படுகொலை அப்படிங்கிறது அது ஒரு வன்முறை குற்றம் கிடையாது, பாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு ரொம்பவே சர்ச்சைக்குரிய வகையான கருத்து ஒண்ண தெரிவிச்சிருக்காரு. ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன், அது தீர்வை தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னா, இப்போ எல்லாருமே ஒரு சாயம் கொடுக்குறது, இப்போ நேரடி தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் அவங்க வழி தெரியும். நான் திரும்ப திரும்ப அதுதான். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா? நான் பேசுறது உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே. அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதுதான் காரணம். அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வெளியாகும் போது அந்த ட்ரெய்லர்ல பட்டியலின மக்களை குறித்து தவறான சித்தரிப்புகளும் இழிவான வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதி மறுப்பு திருமணங்களை ரொம்பவே கொச்சைப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய கண்டனங்கள் எழுந்தது. இப்படி இருக்கிற சூழல்ல நேத்து இந்த படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்புல இந்த படத்தோட நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆணவ படுகொலைய ஒரு வன்முறையாவோ குற்றமாவோ என்னால பார்க்க முடியாது. அது அந்த குழந்தை மேல, அதாவது அந்த பெண் மேல பெற்றோர்கள் வச்சிருக்கக்கூடிய பாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பைக் தொலைஞ்சு போனா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட செருப்பு காணாம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அத யார் எடுத்தாங்களோ அவங்கள போய் அடிக்க தானே செய்வேன். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த மாதிரி ஆணவ படுகொலைய ஆதரிக்கிற மாதிரி வெளிப்படையா பேசுறதும் ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெண்கள இன்னும் ஒரு சொத்தாகவும், ஒரு பொருளாகவும் தொடர்பு படுத்தி பேசுற மனநிலை அப்படிங்கிறதும் ரொம்பவே வன்மையா கண்டிக்கத்தக்க ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தமிழ்நாடு அரசே ஜாதி மறுப்பு திருமணங்கள ஊக்குவிக்கிற வகையில நிறைய திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, இது போல ஜாதி மறுப்பு திருமணங்கள தவறா பேசுறதும், ஆணவ படுகொலைக்கு ஆதரவா பேசுறதும், பட்டியலின சமூகத்த ரொம்பவே இழிவுபடுத்தி பேசுறதும் அப்படிங்கிறது சட்டவிரோதமான ஒரு விஷயம். வன்முறைய தூண்டுற வகையில பேசக்கூடிய ஒரு கருத்து தான். இதுக்கு தமிழ்நாடு அரசும், காவல்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்.